தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். இந்த மீன ராசி பெண்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. கலை இலக்கியங்கள்ல நிறைய ஈடுபாடு இருக்கும். மன முதிர்ச்சி பெற்ற ராசி, அது கடைசி ராசியில. இப்ப மேஷராசி குழந்தைனா இது ஒரு பாட்டிபா மாதிரி. பெண்களுக்கு மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனா வெளிப்படுத்த மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் ஒரு டைம் டேபிள், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபிக்ஸேஷன் அவங்க கிட்ட இருக்கும். இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லார்கிட்டையும் ரொம்ப மனசு கனிவா பழகுவாங்க. தவறுகளை மன்னிக்க கூடிய எல்லார்ட்டையும் அன்பு வச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்க சம்பாதிக்கிறத ஃபுல்லா கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாரையும் ஃப்ரீயாக விடுவாங்க. இவங்களுக்கு அதில் நல்ல பேர் கிடைக்குதோ கெட்ட பேர் கிடைக்குதோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமேன்றது மீனராசிக்காரங்களுக்கு தான். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் ராஜேஸ்வரி செல்லையா அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு தனித்துவங்கள் இருக்கு, ஒவ்வொரு குணாதிசயங்கள் இருக்கு அப்படிங்கிறது. முக்கியமா பெண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு இன்னும் தனி சிறப்புகள் இருக்கு, தனித்துவங்கள் இருக்கு. அப்படிங்கிறத பத்தி தான் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். கடைசி ராசி வரைக்கும் வந்துட்டோம். மீனம். இவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க? மீனராசி மீனராசி ஒரு தெய்வாம்சம் பொருந்திய ராசி, மன முதிர்ச்சி பெற்ற ராசி, அது கடைசி ராசியில. இப்ப மேஷராசி குழந்தைனா இது ஒரு பாட்டிபா மாதிரி. ரொம்ப மன முதிர்ச்சி, கனிவு, கோபதாபங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை. குரு அதனுடைய ஆட்சி. சுக்கிரன் நீசம். இவங்களுக்கும் இந்த செக்ஷுவல் லைஃப்பில் ஒரு நிறைய கற்பனைகள் அதெல்லாம் இருக்கும். நிறைய ஆசைகள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பட் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருப்பாங்க. குருன்றனால அவங்க ஒரு பெரியவங்க, வயசில் மூத்தவங்க, அறிவில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு ராசிக்கும் எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த பெண்கள்கிட்ட இவங்களுடைய குணாதிசயத்தை புரிஞ்சு மற்றவங்க நடந்துக்கிடணும், அதுக்கு தான் சொல்கிறோம். அந்த மாதிரி இப்போ இந்த மீன ராசி பெண்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடணும்னா, இவங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. கலை இலக்கியங்களில் நிறைய ஈடுபாடு இருக்கும். நல்லா பாட்டு பாடுவாங்க, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா கவிதை எழுதுவாங்க, எழுத்தாளராக இருப்பாங்க. சினிமாவிலலாம் இருப்பாங்க. சினிமாவில் எடிட்டர் அல்லது ஸ்கிரிப்ட் ரைட்டர், அந்த மாதிரி சினிமாவிலேயே இந்த ஃபோட்டோகிராஃபர் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கலை சார்ந்த தொழில்களில் அவங்களுக்கு நுட்பம் இருக்கும். ஆனால் பேக் ஸ்டேஜ் பெர்ஃபார்மராக இருப்பாங்க. நடிகை அந்த அளவில் அந்த ஸ்க்ரீன் ஆன் ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்புறம் நல்லா பேசக்கூடியவங்க, சேல்ஸ் ஏஜென்ட்டு, பிரசங்கம் பண்ணுறவங்க மாதிரி பேச்சாளர்கள், இப்படியெல்லாம் கூட இருக்கலாம். அதாவது சமயம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த கவுன்சிலர்ஸ்ன்றோம்ல, அந்த மாதிரி நல்ல கவுன்சிலிங் கொடுப்பாங்க, இருப்பாங்க. பொதுவாக இந்த பெண்களுக்கு மனசுக்குள்ள நிறைய ஆசைகள் இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. பயம் கிடையாது, ஆசைகள் நிறையா இருக்கும். இவங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போகணும்னு தோணும், ஆனால் அதை இங்கே போகணும் அங்கே போகணும்னு சொல்ல மாட்டாங்க. கோயில்களுக்கெல்லாம் நிறைய அந்த கோயில் ட்ரிப்பு, அடிக்கடி இந்த ஸ்தல யாத்திரை அந்த யாத்திரைன்னு போகிறவங்கெல்லாம் இவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு கோயில்களுக்கு போனாலுமே அந்த கோயிலோடு அப்படி இவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். எனக்கு இந்த கோயிலுக்கு போனேன், அப்போ அப்படியே இந்த சாமி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது, அந்த மாதிரி சில தரிசனங்கள் கிடைச்ச மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆன்மீக அனுபவங்கள் நிறையா இருக்கும். அவங்க சிலருக்கு சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ இந்த கோயிலுக்கு போ, இந்த பூஜைக்கு போ, அது நீ நினச்சது நடக்கும், நீ இந்த சாமிக்கு நேர்ந்துக்கோ. இந்த மாதிரி இந்த ஆன்மீக ஆலோசனைகள்லாம் இவங்க நல்லா வழங்குவாங்க. அப்போ வெறும் ஆன்மீகவாதி தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ரொம்ப உலக வாழ்க்கையில் அதி தீவிர பற்று உள்ளவர்களாக இருப்பாங்க.
அவங்க ட்ரெஸ்ஸு உடுத்துறதுலேருந்து மேக்கப் போடுறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து சிலர்லாம் அந்த இன்னைக்கு இந்த நாள்னா இந்த கலர் உடுத்தணும் அப்படின்லாம் கூட சில ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த நாள்னா இந்த சமையல் பண்ணணும், அப்படி எதுக்கெடுத்தாலும் ஒரு டைம் டேபிள், எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃபிக்சேஷன் அவங்கக்கிட்ட இருக்கும். இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. எல்லார்கிட்டையும் ரொம்ப மனசு கனிவாக பழகுவாங்க. தவறுகளை மன்னிக்கக்கூடிய ஒரு பரந்த மனப்பான்மையுடைய பெண்ணுன்னா அவங்க தான். மீனராசி பெண் வந்து தவறுகளை மன்னிக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம், இவங்களுக்கும் அந்த குருத்துவம் இருக்கும். தான் சொல்கிறது தான் சரி அப்படின்ட்டு சொல்கிறதையே திரும்ப திரும்ப சொல்கிறது. அந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க சொல்கிறத சரின்னு கேட்குற வரைக்கும் அவங்க ஏதாவது இன் ஒன் வே ஆர் அதர் பேசாட்டினா கூட இவங்க ரொம்ப சிலர் வந்து ஆர்கியூ பண்ணுவாங்க. டக்கு டக்கு டக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. 3 நாள் சண்டை நடக்கும் அவங்க வீட்டில். சரியா? அப்புறம் ஒரு 10 நாள் ஒத்துக்கலைன்னா 10 நாள் பேசாமல் இருப்பாங்க, குளிக்காமல் இருப்பாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க, தலைவலிக்குதுன்னு படுத்துக்கிடுவாங்க, சமைக்க மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் அறப்போராட்டம் நடத்துவாங்க. அடிதடியில் இறங்க மாட்டாங்க, அறப்போராட்டம் நடத்துவாங்க. இப்படி ஒரு சத்தியாகிரகம் பண்ணுற மாதிரி ஒரு உள்ள உறுதி படைத்தவர்கள். தான் நினச்சதை சாதிக்கிற வரைக்கும். இந்த உண்ணாவிரதம் இருந்து உயிரிழக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. தான் நினச்சது சரியோ தவறோ அதை சாதிக்கிற வரைக்கும் சத்தியாகிரகம் பண்ணுறது அப்படின்னு பண்ணுவாங்க. இன்னொன்று, இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸு தங்க நகை மேலாம் ஆசை நிறையா இருக்கும். குருனாலே வந்து பொன்னன் அப்படின்வான். இந்த பொன் நகைகள் வாங்குறதுல இவங்களுக்கு ஆசை இருக்கும். அப்புறம் பகட்டான நிறத்தில் துணி உடுத்துறது, பிரைட்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஜரிகை வச்சு, அப்புறம் இந்த ஆரி ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, எம்ப்ராய்ட்ரி, அந்த மாதிரி அப்படி பளபளன்னு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நல்ல ஏஜ் வரைக்கும் நல்ல கலர்ஃபுல்லாக உடுத்துவாங்க. நிறையா விதவிதமான நகைகள், ஒரு நாளைக்கு ஒரு நகை, ஒரு நாளைக்கு ஒரு வாட்ச்சு. அப்படி இவங்களை பார்த்தோன்னே, ஏன் இது எங்கேப்பா வாங்கினா, இது நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கணும்ன்ட்டு நல்லா, அதாவது டேஸ்ட்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. யாருமே பார்த்து யூ ஹாவ் அ குட் டேஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, நல்லா அப்படியெல்லாம் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கொஞ்சம் அந்த ஆடம்பரத்தை குறைச்சிக்கிடுவாங்க. ஆனால் இப்போ அவங்க வயசான பிறகு சூஸ் பண்ணி இருக்கிற அந்த காஸ்டியூமும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஏதோ ஒரு காஸ்டியூம் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு இப்படி உள்ளுக்குள்ளே கழுத்து மூடின மாதிரி ஒரு ப்ளவுஸு, ஒரு முக்கா கை ப்ளவுஸு, அல்லது ஒரு பாப்டு ஹேர், ஏதோ ஒன்று அவங்க அப்படி கம்ப்ளீட்டாக மாறுவாங்க. அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி உடுத்துறேன்னு அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும், மற்றவங்கள விட வித்தியாசமாக இருக்கும். இவங்களுக்கு அப்படி ஒரு டேஸ்ட் உண்டு. அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, நகை, முதல்லலாம் நிறைய தங்க நகை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி ஒரு சின்ன தங்க செயின், ஏதாவது ஒரு ஓம் டாலரோ ஒரு சூலாயுதமோ ஏதோ ஒன்று அந்த மாதிரி போட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அவங்கள பார்த்தாலே இந்த மேடம் இப்படி போட்டுருந்தாங்களே, அது மாதிரி நம்மளும் பண்ணுவோம், அதை ஃபாலோ பண்ணுவோம்ன்ற மாதிரி இவங்க அந்த ஒரு வழிகாட்டி, ஒரு குருவாகவே இருப்பாங்க எல்லாருக்கும். இவங்கள மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணணும்னு மீதி சாமியார்லாம் அவங்கள மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு குரூப்பாக எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு இவங்க என்ன பேசுகிறாங்க, இவங்க பேசும்போதெல்லாம் திருக்குறளை ஒரு கோட் பண்ணுறது, அல்லது ஔவையார் பாடலை கோட் பண்ணுறது, அல்லது ஏதாவது ஒரு சாமி பாட்டை, தேவாரம் திருவாசகத்தை கோட் பண்ணி பேசுகிறது, ஏதாவது ஒரு அந்த மாதிரி ஒரு ஹையர் லெவல். மற்றவங்கள்லாம் ஒரு கொட்டேஷன் சொன்னால் இவங்க அதை விட தன்னை சுப்ரீமாக காட்டிக்கிடுவாங்க. இவங்களுக்குள்ள அந்த நம்ம வந்து உசந்தவங்க, எல்லாரையும் விட உசந்தவங்கன்ற நினப்பு இருக்கும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான கொட்டேஷன் கொடுத்து பேசுவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆளை பற்றி அவங்க ஒரு இப்போ எல்லாரும் நம்ம பி சுசீலா அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வேற யாராவது ஒரு அந்த காலத்து ஆளாக இருக்கும். அவங்கள சொல்லி நீங்கள் அவங்க பாட்டு கேட்டிருக்கீங்களா, அவ்வளோ நல்லா இருக்கும். இவங்கெல்லாம் லாலா உச்சரிப்பை தான் பார்க்குறீங்க, அவங்க நான் உச்சரிப்பு கூட நல்லா இருக்கும், நீங்கள் அதை கேட்டு பாருங்க அப்படின்வாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு எல்லாரும் போய் அந்த பாட்டை போட்டு நான் எப்படி சொல்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறாங்க, நான் எப்படி சொல்கிறாங்க நம்ம கேட்போம். நம்மளை உட்காந்து அந்த பாட்டை கேட்க வச்சுருவாங்க. நம்ம இப்போ தமிழ்னா ஒரு லாலா அது உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அவங்க அந்த நானால போய் நிற்பாங்க. இல்லை நம்ம வந்து ஒரு வேற ஒரு உச்சரிப்பு பார்த்து கடைசி எழுத்து சரியாக இவங்க சொல்ல மாட்டேன்றாங்க, முழுங்கிடுறாங்க அப்படின்னா அவங்க வந்து குறில் நடில் வித்தியாசம் பாருங்கள், அவங்க இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க.
அப்படியே நம்மளை வந்து வேற ஒரு ஒரு இதுக்கு நம்மளை வந்து மடை மாற்றுவாங்க. நல்லா நமக்கு நிறைய நாலெட்ஜை புகுத்துவாங்க. நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படித்தவங்களா இருப்பாங்க. படிக்காதவங்களா இருந்தாலும் நிறைய உலக விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதனால அது ஒவ்வொன்றையும் நமக்குள்ளே வந்து புகுத்தி ஒரு மீனராசிக்காரவங்கள பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கும். அவங்க வந்து இன்னொன்று ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க. இந்த நகை நட்டு அவங்க மேக்கப் பண்ணியிருக்கிறதே வந்து மேக்கப் மாதிரி தெரியாத மாதிரி இருக்கும். ரொம்ப இயல்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இயல்பாக இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப மெனக்கெட்டிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இந்த saree இந்த ப்ளவுஸ்னா அது வந்து மற்றவங்கள்கிட்ட இருந்து ரொம்ப பளிச்சுன்னு தெரியக்கூடாது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும், டிஸ்டிங்க்டாக நம்ம இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப மெனக்கெட்டு தேடி ஆராய்ஞ்சு தான் ஒரு இடத்துக்கு வருவாங்க. அது மாதிரி அவங்க போடுற கிளாஸு, அவங்க போடுற தோடு எல்லாமே வந்து பார்த்து 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 செலக்ட் பண்ணி யாராவது ஒரு ஆள் உன் தோடு நல்லா இருக்குது, நான் கூட இப்படி வாங்கணும்னு நினச்சேன், யாராவது ஒரு ஆள் உங்கள் வளையல் நல்லா இருக்குது, உங்கள் செயின் நல்லா இருக்குது, ஏதாவது ஒன்று அவங்க போட்டிருக்கிற அத்தனையும் பற்றி ஒரு ஆள் சொல்லணும். அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்வாங்க. அப்படி தான் அவங்க செய்கிற வேலைகளும் அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷன், அவங்க டிஸ்ப்ளே பண்ணுறது, ஷோ பண்ணுறது எல்லாமே வந்து பாராட்டும்படியாக எல்லாரும் வியந்து பார்க்கும்படி இருக்கும். பாராட்டுதல்னா எஸ் இட் இஸ் குட், எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் அப்படி சொல்கிற மாதிரி இல்லை, ஐயோ அமேசிங் அப்படி சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணுவாங்க. எந்த வேலை பண்ணாலும், சமையல் பண்ணாலும், சமையல் பண்ணிட்டு அதை டிஸ்ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த காய்கறி எல்லாம் வெட்டி இந்த வாத்து மாதிரி அப்படிலாம் வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி நிறைய வித்தியாசமாக பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். பிள்ளைகளை ரொம்ப பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க. பிள்ளைகளுடைய இஷ்டத்துக்கு தான் விடுவாங்க. இவங்க வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. டிசிப்ளின்டாக இந்த பாதையில் தான் வரணும், பிள்ளைகளை இப்படி வளர்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும், அது இஷ்டத்துக்கு இருக்கட்டும், அதுக்கு என்ன பிடிக்குதோ செய்யட்டும், ஹஸ்பண்ட்க்கு என்ன பிடிக்குதோ செய்யட்டும் அப்படின்னு இவங்க எல்லாரையும் அப்படி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. இந்த மீன ராசிக்காரங்க எல்லார்ட்டையும் அன்பு வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் இவங்க சம்பாதிக்கிறத ஃபுல்லாக கொடுப்பாங்க. இவங்களுக்குன்னு எதுவுமே வச்சுக்கிட மாட்டாங்க, எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லாரையும் ஃப்ரீயாக விடுவாங்க. இவங்களுக்கு அதில் நல்ல பேர் கிடைக்குதோ கெட்ட பேர் கிடைக்குதோ அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. இவங்க வந்து கொடுக்கறதுல மகிழ்ச்சி அடைவாங்க. கொடுக்க கொடுக்க இன்பம் பிறக்குமேன்றது மீனராசிக்காரவங்களுக்கு தான். எல்லாத்துலேயுமே இவங்க வந்து கிவர் தான். அதனால பிள்ளைகளுக்கோ ஹஸ்பண்டுக்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள வந்து யாரையும் கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இப்படி இரு அப்படி இருன்னு மாட்டாங்க. இவங்களுக்கு அந்த கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி, அதில் ஒரு ஆசை, ஒரு அதிகார வெறி அதெல்லாம் இருக்காது. எப்படி வேணாலும் இருன்றுவாங்க. இவங்ககிட்ட உள்ள இன்னொரு தனி அம்சம் என்னென்னா, இவங்களுக்கு வந்து சொந்த குடும்பத்து மேலே இருக்கிற பாசம் மாதிரி தன்னுடைய ஊர் பாசம் நிறையா இருக்கும். தான் ஊருக்குன்னு செய்வாங்க. தான் ஊர் கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலுக்குன்னு நிறையா செலவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து இவங்களுக்கு தன் ஊர், தன் நாடு, தன் மொழி, மொழிப்பற்றுடைய தமிழ் பேராசிரியர்கள்லாம் இந்த மீனராசியில் இருப்பாங்க. அவங்களுக்கு மொழிப்பற்று நிறையா இருக்கும். தன்னுடைய மொழிக்காக பாடுபடுறது, எழுதுறது, வைக்கிறது, பேசுறது, அப்புறம் பாடல் கேசட் வெளியிடுறது, டான்ஸு, இவங்களுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஆனால் இவங்க எல்லாமே அதெல்லாம் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. இவங்க பெரிய டான்ஸராக இருக்கிறதுன்றது கொஞ்சம் ரேர் தான். ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக இருக்கிறது கொஞ்சம் ரேர் தான். அதுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து இந்த ஷோ பிஸ்னஸ்க்குள்ளே வரமாட்டாங்க. ஆனால் மற்றவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேடி டைரக்டர் அப்படின்னா மற்றவங்கள வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்படி கொண்டு வருவாங்க. மற்றபடி மீன ராசி வந்து ஒரு முதிர்ச்சியான ராசி. அதனால சின்ன சின்ன கோபம், போட்டி, பொறாமையெல்லாம் இவங்களுக்கு இருக்காது. அது அந்த மகர கும்ப ராசிக்கு கூட கொஞ்சம் போட்டி பொறாமை இருக்கும். போட்டி பொறாமைன்னு சொல்ல முடியாது, அவங்க இப்படி செஞ்சுருக்காங்க, நம்ம அதை விட பெட்டராக செய்யணும், அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு வந்து அவங்கள பார்த்து அவங்கள விட நம்ம பெட்டராக இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க. இவங்க தனக்குத்தானே ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க. போன வருஷம் நம்ம எது செஞ்சோம், இந்த வருஷம் இப்படி, அடுத்த வருஷம் இப்படி, இப்படி தனக்குன்னே அந்த தன்னுடைய முன்னேற்ற பாதையை இவங்க தன்னை வச்சு மட்டுமே செட் பண்ணிடுவாங்களே தவிர, திட்டமிடுவாங்களே தவிர, அடுத்தவங்களோட இவங்க தன்னை கம்பேர் பண்ணிக்கிறவே மாட்டாங்க. இவங்க வந்து இன்கம்பேரபிள் ஃபீச்சர், யாரோடும் ஒப்பு உயர்வற்ற மனிதர் அப்படின்ற மாதிரி இந்த பெண்ணுக்கு நினைவு இருக்கும். அதனால தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சுய வாழ்க்கை, சுய முன்னேற்றமெல்லாம் தான் தான் தனக்கு போட்டியாளர். எம்ஜிஆர் மாதிரி
இப்போ எங்கள் வீட்டு பிள்ளை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த அன்பேவா, அதுக்கு அடுத்த அடிமைப்பெண், இப்படி தனக்குத்தானே தான் பிளான் இருக்கும். அடுத்தவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் பிளான் பண்ண மாட்டாங்க. இது ஒரு மன முதிர்ச்சி உடைய ராசி, மன்னிக்கக்கூடிய ராசி, மற்றவர்களை வந்து தாராளமாக அவங்களுடைய அறிவை மதித்து, அவங்களுக்கு அறிவு இருக்குல்ல, அவங்களுக்கும் தன்மானம் இருக்கும்ல, அதனால அவங்களே பிழைச்சிக்கிருவாங்கன்னு அவங்கள நம்பி எல்லாரையும் சுயமாக வளர விடக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப ஒரு தெய்வாம்சமான ராசின்னு சொல்லலாம். சிறப்பாக இருக்கும். ரொம்ப கற்புல ஒழுக்கமாக இருப்பாங்க. கற்பு கரசின்னே சொல்லலாம். ரொம்ப ஒழுக்கம், கட்டுத்திட்டத்தோடு இருக்கிறது, கொஞ்சம் கூட லாவிஷாலாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தவங்களுக்காக நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸு அது இதுன்னு செய்வாங்களே தவிர அனாவசியமான செலவுகள் இருக்காது. நல்ல ஆடம்பரமாக இருப்பாங்க. இப்போ எங்கே போகிறதுனாலும் கார்னா காரு, ஃப்ளைட்னா ஃப்ளைட்டு, அந்த மாதிரி. இப்போ இந்த கார் வச்சுருக்கோமா, நீ அடுத்து இந்த காரை விற்றுட்டு இது வாங்கணும், அதை விற்றுட்டு அது வாங்கணும், அப்படி தனக்கான ஆடம்பரம், நல்ல ஆடம்பரமாக இருப்பாங்க. நகை நட்டெல்லாம் நிறையா போடுவாங்க. செல்வம் செல்வாக்கோடு வளரக்கூடிய ஒரு ராசினா அது மீன ராசி பெண். கண்டிப்பா மீனம் ராசினாலே ஒரு தனித்துவம் அப்படின்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி 12 ராசிக்காரர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒரு பெரிய காலம் ஒதுக்கி எங்களுக்காக நிறைய தகவல்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.